ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 4 கண்ணென தகும் அப்படிங்கிற இயலுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தலாமா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்களேன். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கற்றவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன நூல் வந்து எதுங்க? மூதுரை. சரி, மூதுரை ஓகே. இப்போ அந்த மூதுரையை எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சரி, அடுத்தது மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ மூதுரையில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 31. சரிங்களா? எவ்வளவுங்க? 31. ஸோ மூதுரை, அப்போ அப்படிங்கிற வரிசையை வச்சு நம்ம 31 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஆல்ரெடி கிளாஸில் வந்து டீச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது 3வது கொஸ்டின். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஸோ மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் வந்து யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி, அடுத்தது நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? ஸோ யார் காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னா நடுவண் அரசுங்கிற ஒரு ஆப்ஷனும் வரும். நடுவண் அரசு காமராஜருக்கு என்ன விருது வழங்கினாங்க அப்படின்னா பாரத ரத்னா விருதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ அடுத்து இது எந்த வருஷம் வழங்கினாங்க? அப்போ ஒரே பாயிண்ட்டை 3 கொஷினாக நம்மளால் கேட்க முடியுது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த கொஷினில் ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க? எந்த வருடம் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1976வது வருடம். அடுத்தது காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? ஸோ காமராசரை கல்வி கண் திறந்தவர்னு பாராட்டினவர் யாருங்க? தந்தை பெரியார். ஸோ இதை எப்படியும் கேட்கலாம், கல்வி கண் திறந்தவர்னு சொல்லிட்டு பெரியார் யாரை வந்து பாராட்டினாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? காமராஜர் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ காமராஜருக்கு எந்த ஊரில்? கன்னியாகுமரியில் மணிமண்டபம் வந்து வச்சுருக்காங்க. அது எந்த வருஷம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா? அடுத்தது 7வது கொஷின். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எங்கெங்கே இருக்குது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? ஸோ யாருங்க அது? ஸோ இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து அரங்கநாதன். ஓகேவா? அடுத்தது 9வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய தவறான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு தவறானது. சரிங்களா? அடுத்தது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். ஸோ ஒற்றுமை இருக்குது அப்படின்னாலே அது என்னன்னு சொல்லுவோம்? இணை எழுத்துக்கள். ஸோ ஒற்றுமை என்னதுங்க? இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது? இன எழுத்துக்கள். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஸோ மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும், அதாவது குற்றம் இல்லாமல் கற்றுக்கணும், அதுதான் மாசற. அடுத்தது 12th கொஸ்டின். இடமெல்லாம் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து 13வது கேள்வி. மாசற அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசு கூட்டல் அற, அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது, குற்றம் இல்லாதவர். அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்? சிறப்புடையார். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சிறப்புடையார் தான் நமக்கு சரியானது. அடுத்து 16வது கேள்வி. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. ஸோ மாணவர்கள் மற்றவங்க வந்து தூற்றும்படியாக வந்து என்ன பண்ணக்கூடாது? நடந்துக்க கூடாது. அடுத்தது 17வது கொஸ்டின். நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது கைப்பொருள் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா அந்த இப்போ மட்டும் போக்கிட்டு கை கூட்டல் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து மானம் கூட்டல் இல்லா அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா இம்மு கூட்டல் ஈ. இந்த இம்மு கூட்டல் ஈங்கிறது சேர்ந்து என்ன வரும்? மீன் வரும். மான மில்லா அப்படின்னு வந்து நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ தவறாக இம்மையும் சேர்த்து நம்ம எழுதிக்கக்கூடாது. நமக்கு என்ன வரணும்? மான மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி தான் நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் டி வரணுங்கிற மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணிடுவோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது 20வது கொஸ்டின். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது
21வது கேள்வி, பசியின்றி அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம்? பசி கூட்டல் இன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். சரிங்களா? பசி கூட்டல் இன்றி. அடுத்தது படிப்பறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து 23வது கேள்வி, காடு கூட்டல் ஆறுங்கிறத எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா காட்டாறு. எப்படி சேர்த்து எழுதணும்? காட்டாறு. ஸோ அடுத்தது வந்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் வந்து எது? மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னா இந்த கல்வி அப்படிங்கிறதான். சரிங்களா? இப்போ இந்த சாவுக்கு இஞ்சு ஃப்ரெண்டு, தாக்கு இந்து ஃப்ரெண்டு, இந்த பாக்கு இம்மு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த வாக்கு என்ன வரணுமோ அதுதான் வந்திருக்கணும். ஸோ அப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இங்கே நமக்கு வரல. ஸோ சொல்லி பாருங்களேன், ஞனன நமன. ஸோ அதுதான் வந்திருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மெல்லினம்ங்கிறதா நமக்கு நடுவில் எல்லாத்துலேயுமே வந்து மெய் எழுத்தாக வந்திருக்கு. ஆனால் அந்த இல்லுங்கிறது என்னதுங்க? எரலை வளலை இடையினத்துக்கான மெய் எழுத்து. அப்போது இது என்னது? இந்த மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லுக்கு இந்த கல்வி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. ஸோ இங்கே கண்டான், வென்றான், நண்டு, வண்டில் இந்த வென்றான் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் வந்து தவறாக வந்து இருக்குது இல்லைங்களா? வென்றானுக்கு எந்த ரா வரணும்? இந்த ரா தானே வரணும். ஸோ அதனால் எது வந்து தவறானது? நமக்கு ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்தது மன்னனும் மாசற கற்றோனும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இது வந்து எதுங்க? மூதுரை. ஸோ மன்னனையும் படித்தவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையை வந்து எழுதினவங்க தான் சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி நான் என்ன கேட்டேன்? மூதுரையை வந்து யார் எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அடுத்தது ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஔவையார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா இந்த புதிய ஆத்திச்சூடியும் வராது. புதிய ஆத்திச்சூடி யார் எழுதுனது? பாரதியார் எழுதுனது. கொய்யாங்கிறது கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியும் சியும் தவறானதுன்னு சொல்லி ஆப்ஷன் டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, அடுத்தது தவறானது எது? தேசம், வீடு, மன்னருக்கு, மன்னனுக்கு. இதில் எது வந்து தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்னா மன்னர்னா மன்னன் தான். ஓகே, தேசம்னா என்னதுங்க? நாடு. சரியா? இங்கே வீடு அப்படின்னு சொல்லிட்டு தவறான பொருள் வந்து வந்திருக்கு. அப்போது ஏ மட்டும் தவறானதாக இருக்குது. சரியா? அடுத்தது சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார்? ஸோ சமூகத்துக்கான சீர்திருத்த கருத்துக்களை பாடினவர் மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞரே தான் யார்? கல்யாண சுந்தரமோ. அப்போ ஏவும் பியும் ரெண்டுமே தான் வரும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியானது. ஓகேங்களா? சரி, அடுத்தது காமராசருக்கு பாரத ரத்னா விருது கிடைத்த ஆண்டு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 1976. அடுத்து கல்வி வளர்ச்சி நாள் எந்த டேட்டுங்க? ஜூலை 16, 15, 17, 18 அப்படின்னா 15. சரிங்களா? இந்த ஜூலை 15 யாரோட பிறந்த தினம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது நடமாடும் நூலகத்தை அறிமுகப்படுத்திய அரசு. ஸோ முதலாக எந்த மாநிலம் இந்த நடமாடும் நூலகம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஜிஎஸ்ல ஒரு யூனிட் இருக்குது இல்லைங்களா? அதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரியா? அடுத்தது சிறந்த நூலகருக்கான விருது வந்து என்னதுங்க? ஸோ சிறந்த நூலகருக்கான விருது வந்து அரங்கநாதன் விருது. சரியா? அடுத்தது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. சரிங்களா? அடுத்தது இருபொருள் தருக. இந்த 6 பல தடவை ரிப்பீட் ஆன கொஷினுங்க. நீங்கள் எந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்தாலுமே இந்த கொஷின் இல்லாமல் நீங்கள் அடுத்து கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது ரிப்பீட்டடான கொஷின். சரிங்களா? 6 அப்படிங்கிறதுக்கு வழி நதி. இந்த ஆப்ஷன் தான் நமக்கு அவ்வளோ ரிப்பீட்டடான கொஷின். சரிங்களா? வழி நதி. சரிங்களா? சரி, அடுத்தது தமிழாக்கம். லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் வந்து என்னென்னா மின் தூக்கி. சரியா? அடுத்தது யாதானும் நாடாமல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். யாதானும் நாடாமல் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா திருக்குறள். சரியா? அடுத்தது பிழை திருத்தம். இந்த தென்றலுக்கு எந்த இன் வரணும்? 2 சுழி இன் தானே வரணும். தென்றல். ஓகேங்களா? இந்த இன்னு மட்டும் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது வந்து பார்ப்போமா? பிழை திருத்தம் தான் கேட்டிருக்காங்க. கண்டம், நன்றி. கண்டம்க்கு எந்த இன் வரணும்? 3 சுழி இன் வந்து வரணும் இந்த இடத்துல. நன்றிக்கு இந்த பெரிய ரீ வந்து வரணும். அப்போ எங்கே இருக்குது? கண்டம், நன்றி அப்படிங்கிறது சரியாக வந்திருக்குது. ஆப்ஷன் சியில் தான் நமக்கு இருக்குது. அடுத்து இந்த இயலுக்கான லாஸ்ட் கொஷின். பெருந்தலைவர் என்பவர் யாருங்க? ஸோ பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்? காமராசர். பெருந்தலைவர் காமராசர்னு தானே சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த யூனிட்டுக்கு நம்ம எல்லாமே பார்த்து படித்தாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியப்படுத்தும். ஓகேங்களா?
ஸோ ப்ரீவியஸாக போட்ட கொஷின்ஸோட வீடியோஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 6ல் வந்து 3 வீடியோ போட்டோம். இது +1 4 வீடியோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.